முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரச இல்லங்களை வழங்கப் போவதில்லை. எனக்கு வீடு வேண்டாம். ஜனாதிபதி தெரிவிப்பு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற முன்னாள் ஜனாதிபதி தயார். நாமல் ராஜபக்ச அறிவிப்பு. ரயில் பயணத்தை கண்காணிக்க மக்களோடு மக்களாக பயணித்த அமைச்சர். திருவள்ளுவர் கலாச்சார மையத்தால் குழப்பம். யாழில் தமிழுக்கு 3வது இடம். அதிர்ச்சி அடைந்த கடற்றொழில் அமைச்சர். கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றத்தால் அதிர்ச்சியில் டக்ளஸ். மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு வலியுறுத்தல். செல்வம் அடைக்கல்நாதனை கைது செய்ய அதிரடி உத்தரவு. ராஜபக்சகளின் படுதோல்விக்கு ஊழல் மோசடி ஆட்சியே காரணம். சுனில் குமாரகமகே குற்றச்சாட்டு. மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்ற அரசாங்கம் சதி. முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு. சிஐடியில் வாக்குமூலம் வழங்க தயார். நீதிமன்றுக்கு அறிவித்த மனுஷ நாணயக்கார. கட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தில் வெடிப்புச் சம்பவம். 3 காயம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியபூர்வ இல்லங்களையும் அரசாங்கம் மீளப்பெறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்குருந்தவில் நடந்த கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவித்த அவர், அமைச்சர்களின் பின்னால் போலீஸ் வாகனங்கள் ஏதும் தற்போது செல்வதில்லை. ஆளும் தரப்பினருக்கு எந்த சலுகையும் இல்லை. எதிர்த்தரப்பினருக்கும் எந்த சலுகைகளும் வழங்குவதில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு மாதம் 70 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டது. அனைத்தையும் திருத்தியமைத்தேன். 60 போலீஸ் உத்தியோகர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளார்கள். மேலும் திணறினால் 60ஐயும் குறைப்பேன். தேவையாயின் 60 பேரை வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லையாயின் திருப்பி அனுப்புங்கள். எந்த அமைச்சருக்கும் அரச உத்தியபூர்வ இல்லங்களையும் வழங்கவில்லை. அனைத்து அரச இல்லங்களும் பொது நிர்வாக அமைச்சுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை தவிர்த்து ஏனைய அரச இல்லங்கள் அனைத்தையும் என்ன செய்வது என்பது தொடர்பில் யோசனை முன்வைக்கும் பொறுப்பை விசேட குழுவுக்கு வழங்கியுள்ளேன். இந்த மாற்றம் நாட்டுக்கு அவசியம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரச இல்லங்களை வழங்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டோம். எனக்கு வீடு வேண்டாம் என்பதற்கான கடிதத்தை பதவியில் இருக்கும் போதே வழங்குவேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டை அரச மதிப்பீட்டு திணைக்கள அதிகாரிகளை வைத்து மதிப்பீடு செய்தேன். காணியை மதிப்பிடவில்லை. வீடு மாத்திரமே மதிப்பிடப்பட்டது. பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள வீட்டின் மதிப்பீட்டுக்கு அமைய மாதம் 46 லட்சம் ரூபாய் பெறுமதியானது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை சட்டத்தில் 1 வீடு உரித்தாக வேண்டும் அல்லது சம்பளத்தில் 1/3 உரித்தாக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் வீட்டை பொறுப்பேற்போம். சம்பளத்தில் 1/3 பங்கான 30,000 வழங்குவோம். இல்லாவிடின் மிகுதி கட்டணத்தை வழங்கி மாத வாடகை அடிப்படையில் அரச இல்லத்தில் இருக்க முடியும். வாடகை செலுத்தாவிடின் வெளியில் செல்ல வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் வீட்டை மதிப்பிட சென்றார்கள். அவர் 2 வாரங்கள் லண்டனில் இருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது நாட்டுக்கு வந்துள்ளார். ஆகவே தற்போது அரச மதிப்பீட்டு திணைக்களத்தை அனுப்பி வைப்பேன். இவர்கள் எவ்வாறு மக்களின் வரிப்பணத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். இலங்கை வரலாற்றில் கடந்த காலங்களில் முன்னாள் நிறைவேற்றதிகார ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துகின்றோம். பாதுகாப்பு மற்றும் அதன் நிமித்தம் வழங்கப்படும் உத்தியபூர்வ இல்லம் என்பன வரப்பிரசாதங்கள் அல்ல, அவை உரிமைகளாகும். எவ்வாறு இருப்பினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தயாராகவே இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், எம்மை வெளியேறுமாறு கூறினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளியேற நாம் தயாராகவே உள்ளோம். காரணம் இது எமது சொந்த குடியிருப்பல்ல. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இதே நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றார். உத்தியோகபூர்வ இல்லம் என்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பினை அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளவையாகும். எவ்வாறு இருப்பினும் அந்த இல்லத்தை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாருக்காவது விற்க வேண்டிய தேவை இருந்தால் அதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அங்கிருந்து வெளியேற்ற நினைத்தால் அதனை நாம் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் அதனை உத்தியபூர்வமாக எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும். காரணம், அந்த உத்தியபூர்வ இல்லம் பலபந்தமாக பெற்றுக் கொண்டதல்ல, அரசியலமைப்பு ரீதியாக கிடைக்க பெற்றதாகும். இது இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட நியதியுமல்ல. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இந்த நடைமுறையே காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மாத்திரமின்றி சகல முன்னாள் அரசு உத்தியோகர்களுக்கும் இது பொருந்தும்.
முன்னாள் அரசு தலைவர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் பழிவாங்கப்படுகின்றனரா இல்லையா என்பது ஜனாதிபதி அனுரவின் உரைகளிலும் செயற்பாடுகளிலும் மிக தெளிவாக தெரிகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு என்பது சிறப்புரிமை அல்ல, அது உரிமையாகும். இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் பல நிறைவேற்றதிகார ஜனாதிபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துகின்றோம். எனவே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். எவ்வாறு இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அந்த இல்லத்திலிருந்து வெளியேறுவதற்கு அவர் தயாராகவே இருக்கின்றார் என்றார். யாழில் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்து தான் அதிர்ச்சி உற்றதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடம் பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாச்சார மையமானது திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரை நீக்கத்தின் போதுதான் அவதானித்தேன். திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல. யாழ்ப்பாணத்திற்கே உரித்தான பெயர்களான யாழ் கலாச்சார மையம் அல்லது யாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இலத்திரனியல் திரையில் தமிழுக்கு 3வது இடம் வழங்கப்பட்டமை கவலை தரும் விடயமாக இருந்தது. அதனை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். சில வேளை தெரியாமல் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடும். குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை. நிச்சயமாக அது தொடர்பில் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெறா வண்ணம் செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளை முதல் மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிலவு மோசமான வானிலை காரணமாக மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இன்று மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் அனைத்து பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்பட்டு வழமை போல் இயங்கும் என கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்தார். வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளும் நாளை முதல் வழக்கம் போல இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று காலை மொரட்டுவையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி அலுவலக ரயிலில் மக்களோடு மக்களாக பயணித்துள்ளார். இந்த பயணத்தின் போது பயணிகள் எதிர்நோக்கும் பல பிரச்சினைகள் குறித்தும் பிமல் ரத்நாயக்க பயணிகளுடன் உரையாடும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இவர் ஊடகங்களுக்கு அறிவிக்காது ரயில் பயணத்தின் போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கண்காணிக்க நேரடி கள ஆய்வை முன்னெடுத்துள்ளார். இதன்போது அடிக்கடி இடம்பெறும் ரயில் தாமதங்கள், மின் விசிறிகள் பழுது, ரயில்களில் ஏறுவதில் மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் சவால்கள், தண்டவாளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் சுகாதார கேடு, பாதுகாப்பற்ற பாழடைந்த ரயிலை தொடர்ந்து பயன்படுத்தல் போன்ற பிரச்சினைகளை பொதுமக்களிடமிருந்து கேட்டறிந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ஈழத் தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாக கொண்டு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட இந்த கலாச்சார மையம் தமிழ் மக்களின் அடையாளமாக தற்போது காணப்படுகின்றது. கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட வேளையில் அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே குறித்த கலாச்சார மையத்தினை இந்தியா எமக்கு அளித்திருக்கின்றது. யாழ் நகர சபைக்கு சொந்தமான காணியில் அதனை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் அனைத்தும் எம்மாலேயே முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உலக பொதுமறையான திருக்குறளை எமக்களித்த திருவள்ளுவர் எமது மதிப்பிற்குரியவர். அவரையும் அவருடைய ஆளுமையை போற்றி புகழ்வதில் தமிழர்கள் யாருமே பின்னிற்கப் போவதில்லை. கடந்த காலங்களில் இந்திய அரசினால் வழங்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைகளை எமது மக்கள் ஆர்வத்துடனும் பெருமிதத்துடனும் பிரதிஷ்டை செய்து பராமரித்து வருகின்றனர்.
எனினும் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அழிக்க முனைகின்ற தீய சக்திகளின் மறைகரம் இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்குமோ என்ற நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான சந்தேகங்கள் இந்த நாட்டில் புரையோடி போய் இருக்கின்ற தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவசியமான தேசிய நல்லிணக்க முயற்சிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இதனுடன் நேரடியாக தொடர்பு பட்டிருந்த இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கையின் தற்போதைய புத்த சாசன சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் போன்றோர் பெயர் மாற்றப்பட்டமைக்கான காரணம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். ராஜபக்சகளின் ஊழல் மோசடி ஆட்சியே அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம் என்று இளைஞர் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த தேர்தல்களில் ராஜபக்சர்கள் வரலாறு காணாத வகையில் படுதோல்வி அடைந்துள்ளனர். அவர்களை மக்கள் அடியோடு நிராகரித்து விட்டார்கள். ராஜபக்சர்களின் ஊழல் மோசடி ஆட்சியே அவர்களின் படுதோல்விக்கு பிரதான காரணம். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட ராஜபக்சர்கள் தேர்தல்களில் படுதோல்வியடைந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. அவர்கள் இழைத்த குற்றங்களுக்கு தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் ஊழல் மோசடிகளுக்கு இடமே இல்லை. ஊழல் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே எமது அரசின் பிரதான நோக்கம் என்றார். மலையக ரயில் மார்க்கங்களுக்கான டிக்கெட் மோசடி தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பில் ரயில்வே திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன்படி சில குழுக்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஆன்லைனில் அனைத்து பயணச்சீட்டுகளையும் வாங்கி ரயில் நிலையங்களுக்கு அருகில் அதிக விலைக்கு சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதாக குற்றப்புலனாய்வு துறையின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு உரிய நேரத்தில் நீதிமன்றத்திற்கு உண்மைகள் தெரிவிக்கப்படும் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி லக்மாலி கேவாவசம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றிற்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கொன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றிருந்தமையால் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்திருந்தார். அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த தவணைக்கான திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அந்த காரணங்களை நிராகரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வருவதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது குடியிருப்புக்கு 4.6 மில்லியன் ரூபாய் வாடகை செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இன்று மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை. ஜனாதிபதிகள் பொதுவாக முன்னாள் ஜனாதிபதிகளை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க மாட்டார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்யும் அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு வழங்கும் சம்பவம் தொடர்பில் நாளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்க தயார் என முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று அறிவித்துள்ளார். மனுஷ நாணயக்காரவின் பிணை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனுஷ நாணயக்கார சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி சாலிய பீரிஸ் தம்மை கைது செய்வதற்கு முன்னர் பிணையில் விடுவிக்குமாறு கோரி நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார்.
நாளைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தனது கட்சிக்காரரை அழைத்து வாக்குமூலம் பெறுமாறும் அதன் பின்னர் இந்த மனுவின் உண்மைகளை வேறொரு நாளில் உறுதிப்படுத்துமாறும் ஜனாதிபதியின் சட்டத்திரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி சம்பந்தப்பட்ட மனுவை வரும் 22ஆம் தேதி அழைத்து உண்மைகளை சரிபார்க்கவும் உத்தரவிடப்பட்டது. ஹட்டுநாயக்க விமான நிலைய முனையத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக விமான நிலைய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் விலங்குகள் மற்றும் பறவைகளினால் ஏற்படும் ஆபத்துகளை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாட்டு பிரிவினர் ஹட்டுநாயக்க விமான நிலைய முனையத்திற்கு அருகில் கூட்டமாக பறந்து திரிந்த பறவை கூட்டத்தை விரட்டுவதற்காக வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர். எதிர்பாராத விதமாக குறித்த துப்பாக்கிச்சூடு விமான நிலைய விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஆபத்து கட்டுப்பாட்டு பிரிவினர் பயணித்த கேப் வாகனத்தின் மீது விழுந்து வெடித்துள்ளது. இதனால் கேப் வாகனத்தில் இருந்த ஏனைய வெடிப்பொருட்களும் வெடித்து சிதறியுள்ளன. இதன்போது கேப் வாகனத்தில் இருந்த 3 அதிகாரிகள் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாகன சாரதிக்கு மயக்க மருந்து கொடுத்து சாரதியின் 5 பவுன் நகைகளை இருவர் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ் நகர் பகுதியில் வாடகை முறையில் இயங்கும் கண்டரக வாகனத்தின் சாரதி ஒருவரது நகைகளே நேற்றைய தினம் கொள்ளையடிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது: வாகன வாடகை தரைப்படத்திற்கு சென்ற இருவர் கிளிநொச்சி பகுதியிலிருந்து பொருட்களை ஏற்றி பெற வேண்டும் என கூறி வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி அவ்வாகனத்தில் இருவரும் கிளிநொச்சி நோக்கி பயணித்துள்ளனர். பரந்தன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது வீதியோரமாக வாகனத்தை நிறுத்துமாறும் இருவரும் சாரதியிடம் கூறியுள்ளனர். வாகனம் நிறுத்தப்பட்ட பின்னர் அப்பகுதியில் உள்ள கடையொன்றில் இருவரும் குளிர்பானம் வாங்கி சாரதிக்கு குடிப்பதற்கு வழங்கியுள்ளனர். குளிர்பானத்தை குடித்த சாரதி சிறிது நேரத்தில் மயக்கமடைந்துள்ளார். வீதியோரத்தில் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனத்தில் சாரதி அசைவின்றி மயக்க நிலையில் இருந்ததை அவதானித்த சிலர் சாரதியை உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட சாரதி சுயநினைவுக்கு வந்த பின்னரே தனது நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து போலீஸ் நிலையத்தில் முறையிட்டுள்ளார்.